நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் தமிழ் கடவுளான முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, நம்முடைய முருகபெருமான கமெண்டா நிறைய இருக்கும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி, இது ரொம்ப நாள் கிடையாது, கரெக்டா 15 நாள் தான் அந்த யோகம். எப்படி 15 நாள் யோகம்? சிவராஜ யோகமும் சுக்கிர பயிற்சியும் ரெண்டும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? எப்படி 15 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகம் இருக்கு? சுக்கிர பகவான் சுயசாரம் வாங்கி போறார். சுக்கிர பகவான் பூரத்துல ஒரு மனிதனுக்கு ஆசை, பொன், பொருள், நகை, வீடு, பூமி எல்லாமே சுக்கிரன் தான். கால சக்கரத்துக்கு சிம்மத்துல சுக்கிரன். அது மட்டும் இல்லாம சூரியன், குரு, சிவராஜ யோகம் இந்த 15 நாள் அக்குருட்டா வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல இந்த யோகம் இருக்குதா? சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறார்? இந்த சிவராஜ யோகம் உங்க ஜாதகத்துல இருக்குதா? இத மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ளவாங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் என்ன யோகத்தை இந்த 15 நாளுக்குள்ள கொடுக்க போறார்? அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசி தான் அந்த மீனராசி. எப்போதும் பாருங்க, மீனராசிக்காரங்க ஒரு பயங்கரமான ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ராசிக்காரங்க இவங்களை மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது. எப்படி எல்லார்ட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரே குணம் மீனராசி மட்டும்தாங்க. பொறுமை, அமைதி, நிதானிச்சு சிந்திச்சு செயல்படக்கூடிய குணம். எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை டக்குன்னு கத்துக்கக்கூடிய திறமையான குணம். எப்படி திறமையான குணம் மீனத்துக்கிட்ட நிறைய இருக்கும். நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்துல யாரு இருந்தாலும் சரி, மீனராசி, மீன லக்னம், மீனராசிக்காரங்க அமைதி, பொறுமை, ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் முடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்குது. வெளிநாடு, வெளியூர், நிறைய பயணங்கள் மூலமா வருமானம், இது எல்லாமே பாருங்க இந்த மீனராசி தொடர்பு கண்டிப்பா இருக்கும். ஆனா அலைவாங்க, அலைஞ்சாலும் வருமானம் தீர்ப்பாங்க. அந்த அளவுக்கு திறமையான குணம் இவங்கள்ட்ட, ஒரு பொறுமையான குணம். எது வந்தாலும் அதை எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கி மனசுக்குள்ள அப்படியே வச்சுக்கூடிய திறமையான குணம் இந்த மீனத்துக்கிட்ட நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட மீனராசி என்பது வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் நல்ல ஒரு அமைப்புல இப்ப விபரீத ராஜயோகத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து சுக்கிர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பார்த்து நீங்க மூவ் பண்ணி அடிங்க, கண்டிப்பா வெற்றி வரும். இது ரொம்ப நாள் 15 நாள் தான். சுயசாரம் வாங்கினாலும் உங்களுக்கு இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். நிறைய பேருக்கு பிரச்சனை இருப்பீங்களா, அந்த பிரச்சனை உள்ளவங்க எல்லாத்துக்கும் சரி ஒரு விமோச்சனம் இந்த வீடியோல கண்டிப்பா இருக்கும். ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். கடைசி முடி வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். பொதுவா பாருங்க, மீனராசியை பொறுத்தவரை இப்ப என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு சுக்கிரபகவான் எடுத்தா யாரு அதிபதி? உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? 3ஆம் வீட்டு அதிபதி. இப்ப நாளைக்கு எதுவும் நடக்குன்னா அந்த சுக்கிரபகவான் 3 வெற்றி கிடைக்கும்னா அந்த சுக்கிரபகவான் தான் நீங்க பார்க்கணும், வேற எந்த கிரகத்தையும் பார்க்காதீங்க. எப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நடக்குமா நடக்காதா? அது தொழிலா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், கல்வி எதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு முயற்சி நடக்கும்னா நீங்க சுக்கிரபகவான் தான் இப்ப பார்க்கணும். இப்பைக்கு பார்க்கணும்னா முயற்சி, வெற்றி, படிப்பு, கல்வி, டாக்குமெண்ட், வழக்கு, கேஸு எல்லாம் சுக்கிரன் தான். அடுத்து பாருங்க, உங்களுக்கு 8னா திடீர் யோகம் இருக்குமானா இத பார்க்கணும். எப்படி திடீர் யோகம், திடீர் அலைச்சல், திடீர் பயணங்கள், வருமான, இன்கம், லாபம் எல்லாமே இந்த 8ஆம் இடத்துக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்குது, ரகசியம் இருக்கு. 8ஆம் இடத்துல உங்களுக்கு செலவா, மருத்துவ செலவா, கண்டமா, பிரச்சனை எல்லாமே இந்த அதிபதியான இந்த சுக்கிரன் தான். பாருங்க, ஒரு ஜாதகத்துல 3, 8 தான் மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த அதிபதி எங்கேமா இருக்காரு? போயிட்டு 6ஆம் இடத்துல கெட்டவர், கெட்டிடும் ராஜயுகத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே உங்க வீட்டை தேடி வரும். இனிமேல் சொல்றேன், ஜென்ம சனியை தூக்கி வீச போறீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. எடுக்கக்கூடிய முயற்சியான வெற்றியா வருங்க. இனிமே நான் சொல்லல கெட்டவர் போய் கெட்டு போயிட்டாருன்னு. ஏன்னா அசுர குரு தேவருக்கு ஒத்தே வராது. ஏன்னா நல்ல வேலை இல்லை உங்களுக்கு. எப்படி நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, இன்கம் இல்லை, கடன் பாத்தீங்க, பகை பாத்தீங்க, எதிரியை பாத்தீங்க, பிரச்சனையை பாத்தீங்க, எல்லாமே பார்த்தது யாருன்னா மீனம். நிம்மதி இல்லைன்னு சொல்லி புலம்புறாரு. நீங்க எத்தனை வேணா மீனராசி கேட்டு பாத்துக்கோங்க, சரியா இருக்காது. அங்க குழப்பம், தடுமாற்றம், பிரச்சனை எல்லாமே பார்த்தது ஏன்னா மீனராசியா இருப்பாங்க. ஏன் வீடு இடத்து பூமியில பாருங்க, இட பிரச்சனை எத்தனை பேருக்கு கேட்டு பாருங்க. கணவன் மனைவில ஒற்றுமை இருக்க மாட்டேங்க கேட்டு பாருங்க. வண்டி வாங்க இப்ப ரீசெண்டா செலவு பண்ணாத கேட்டு பாருங்களேன். 1 மாசத்துக்கு நான் சொல்றேன்,
வண்டி வாகன செலவு இருந்துச்சு, இல்ல மனைவிக்கோ கணவனுக்கோ ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு நீங்க பார்த்திருப்பீங்க, இல்ல கணவன் வண்டியோ இல்ல மனைவி வண்டி வாகனத்துல செலவு நீங்க பண்ணிருப்பீங்க குடும்பத்துல. இல்ல வீடு விற்க முடியாத வீடு எல்லாம் கிட்ட வந்து நெருங்கி வந்து அந்த வீடை விற்க முடியாம ஒரு தடங்கள் வந்திருக்கும். நீங்க கேட்டு பார்த்துக்கோங்க. வீடு, இடம், பூமி, வண்டி நிறைய தடவை மேல் படிப்பு பட்ட படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு படிப்புகளையும் ஒரு மந்தமா இருந்திருக்கும். நீங்க கேட்டு பாத்துங்க. நிறைய பேர் இதுல இல்லன்னு மறுப்பு சொல்ல மாட்டாங்க. எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, தொழில் உத்தியோகம் சரியா இல்ல, வருமானம் சரியா இல்ல அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது யாருன்னா மீனராசியை மட்டும் நிறைய பேர் தான் சொல்லுங்க. ஜென்மசனிங்க மந்தமா சோம்பேறியா உட்கார வச்சிருக்குங்க எல்லாரையும். சனி ஜாதகம் சரியில்லை, இது நடந்திருக்கும். நீங்க கேட்டுக்கங்க. இது நம்ம ஏன் பதிவு பண்றோம்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மீனராசிக்காரங்க. இப்ப இந்த குரு பார்வை இப்பதானே பாக்குறாரு, இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்பதானே பாக்குறாரு, இப்பதான் கொஞ்சம் நிம்மதி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ ஒரு மாசமா கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் இருந்திருக்கும். இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், இப்ப யாரும் வேலை இல்லாத வேலை கிடைச்சிடும் பாருங்க. இந்த டேட்டுக்குள்ள வேலை வரும், வேலை மாறிதான் ஆகணும். நீங்க மாத்திதான் ஆகணும். 8ஆம் வீட்டு 6ஆம் இடத்துல வேலை இடம் மாற்றம் மாறிதான் ஆகணும். வெளிநாடு வெளியுள்ள வேலை வேலை உத்தியில ப்ரமோஷன் வரும்னு சொல்லுங்க. சுயசார மையம் சொல்ல கெட்டவர் கெட்டிடும் யாகம் எதுல கிடைக்கும்? வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை கிடைக்காமலும் நிறைய 20 கம்பெனி 30 கம்பெனி வேலை கொடுத்தீங்களே, இப்ப வேலைக்கு உங்களை கூப்பிடுவாங்க. வேலை இடமாற்றம் கண்டிப்பா 100% மாறிதான் ஆகணும். இப்பங்க அதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்குங்க. தலைமை பொறுப்பு போவீங்க, அரசாங்க வேலைக்கு மூவ் பண்ணி பாருங்க, அரசாங்க வேலை கிடைக்குங்க. அரசியல் அரசாங்க வேலை ரெண்டுக்கு நான் ஆப்ஷன் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் நான் என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரகம் இப்ப பக்கா உட்காந்துருக்கு. கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் எதா இருந்தாலும் சரி, நீ எது சம்மந்தம் படிச்சாலும் சரியா, மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, மருத்துவ வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் இப்ப வேலை செய்யும். நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க. அரசாங்க வேலை எந்த ஒரு கெட்டதும் வர மாதிரி நிறைய பேர் இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எதா இருந்தாலும் சரி வேலை உத்தியோகத்துல சரியாகன்னு சொல்லுங்க. மேல் படிப்பு, பட்ட படிப்பு கல்வியில எந்த ஒரு தடங்களும் அவர் வைக்க மாட்டார். ஏன்னா இப்ப குரு நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு. உங்க அப்பா சொத்து தாத்தா சொத்துல வழக்கு இருந்தா அந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பின்னு சொல்லுங்க. கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இந்த மாசம் இந்த சுக்கிர பேச்சு எண்டுக்குள்ள கண்டிப்பா செஞ்சிருவீங்க. வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திருமண வாழ்க்கை கணவனுக்குள்ள குழப்பங்கள் தருமாற்றம் இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. லாப வருமானம் சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம், லாப வருமானம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி ஃபீல்டு, பட்டைய கலப்பு. மீனராசி இந்த பொறுமையான வேலை எல்லாமே மெயினா நகைக்கடை வச்சிருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பேங்க் சம்மந்தப்பட்ட உள்ள ஃபீல்டு எல்லாமே, வண்டி வாகன ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். இரும்பு சார்ந்த துறையெல்லாம் பட்டை கலப்பு. ஏன்னா இந்த கிரகம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. அதனால சொல்றேன். குடும்பத்துல நல்ல விஷயம் நடக்கும், கவலைப்படாதீங்க. இனிமே கெட்ட விஷயத்தை தூக்கி போட்டுருங்க. ஜென்மசனியாவது எந்த சனியாவது இனிமே உங்களுக்கு வேலை செய்யாது. ஆனா ஜாதகத்துல தசாபதி நல்லா தான் எல்லாமே இப்ப நல்லா யோகமா வரும் பாருங்க. இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை, அடிச்சா அடிக்கிற அறிகுறி காட்டுச்சா இப்ப காட்டும் உங்களுக்கு. வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவரும் சரி உங்க ஜாதக தசாபதி பாருங்க, கண்டிப்பா லாட்டரி வந்து மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம். மெயினா உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ சொல்லணுமே வராது. நிறைய செலவு பண்ணி நமக்கு இல்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். தொழில் பண்ண முடியும் ஜாதக தசாபதி தொழில் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு வராது. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல, ஸ்ட்ரெயிட்டா எடுத்தவங்க முதல் நட்சத்திரமே எடுத்தவங்க பாத்தீங்கன்னா அந்த புரட்டாதி பண்ணும். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இதுக்கு முன்னாடி. வருமானம் இல்லை, சேமிப்பு இல்லை, இன்கம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னா நீங்க கேட்டுப்பாங்க. இந்த புரட்டாதி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. குடும்ப ரீதியில, வருமானத்துல, தொழில் ரீதியில, உத்தியோகத்துல நிறைய தடங்கள் சந்திச்சிட்டாங்க. இனிமே சந்திக்க மாட்டாங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். படிப்புக்கு நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் மாற்றம் இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சரி சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் இந்த புரட்டாதியில பிறந்தவங்க இனிமே கிடையாது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது. நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. சுப செலவு சுபகாரியம் வரும் பாருங்க. நிறைய பேருக்கு பக்கத்திலேயே நல்ல விஷயம் தேடி வரும். அரசியல், அரசாங்கம், இந்த சிவராஜ்யம் சொன்னேன் பாத்தீங்களா, நல்ல ஒரு மாற்றமா உங்களுக்கு இந்த நட்சத்திர பதங்க நல்ல சாதகமா இருக்கு. ஆனா வேலை மாறிடுவீங்க. ஆனா மாறிட்டீங்களா, மாற போறீங்களா? நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க. இப்ப மாற்றம் ஒன்று வரும் பார்த்து. யாரு இந்த புரட்டாதி பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் வேலை செய்யும். அடுத்து உத்திரட்டாதி பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கு. இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளி யாரும் இருக்க முடியாது. கடுமையான உழைக்கக்கூடிய நபர்கள் நல்ல திறமையான குணம், நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க எல்லா விஷயத்திலும் சரி. இனிமே மேக்சிமம் கெட்டது கிடையாது. யாரு இந்த உத்திரட்டாதி பிறந்தவங்க நிறைய விஷயம் கெட்டதை பார்த்துட்டு இருப்பீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே எல்லாமே நல்ல விஷயமா உங்க பக்கம் சாதகமா வரும். ஏன்னா கிரகம் இப்ப அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தியா, அதாவது வக்ரமா இருப்பாரு. ஆனா அதிபதியான ரேவதி புதன் வந்து வக்ர நிவர்த்தியாகிறாரு. இப்ப நல்ல விஷயம், நல்ல காரியங்கள், சுப செலவு சுபகாரியங்கள், நல்ல ஒரு மாற்றம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியாகும். ஏன்னா சுக்கர பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. எடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது.
ஏன்னா உத்தராதிபதி ரொம்ப கஷ்டப்படாங்க. லாபமோ வருமானமோ படிப்போ கல்வி எல்லாத்துலயும் ஒரு மந்தமா சோம்பேறியா இருந்தாங்க. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா ப்ரமோஷன் வரும். பார்த்துக்கு அடுத்த ரேவன்ஸ்ல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பயங்கர சந்திச்சு பேசக்கூடிய குணம் நிறைய இருக்கு ரேவன்ஸ்ல பிறந்தவங்க. இனிமே கெட்டதே கிடையாது. யாரு ரேவன்ஸ்ல பிறந்தவங்க எந்த ஒரு கெட்டதும் நடக்காதுன்னு சொல்லுங்க. நடக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வருமானம் இல்லை, குடும்பம் இல்லை, இன்கம் சார்ந்த பிரச்சனை நிறைய, ஒரு போட்டி போராட்டம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, கேஸ் பிரச்சனை நிறைய தளங்களை சந்திச்சது யாருன்னா அந்த ரேவன்ஸ்ல பிறந்தவங்க. நீங்க கேட்டு பாத்துக்கோ. இப்ப ரீசெண்டா ஒரு மாசமா நிம்மதி இல்ல, ஒரு குழப்பத்துல இருப்பாங்க ரேவன்ஸ்ல பிறந்தவங்க. அனைவரும் சொல்றேன், எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ரேவன்ஸ்ல பிறந்தவங்க ஆமா பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இனிமே பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு புதன். எப்ப 23ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். நல்ல ஒரு பலன் இருக்கு. வேலையில, வருமானத்தை, தொழில, உடம்பு ஆரோக்கியத்துல நல்ல விஷயம், நல்ல காரியம், சுப செலவு, சுபகாரியம், நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் இந்த ஃபீல்டு, கணக்கு வழக்கு ஃபீல்டு, அடுத்த கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள், கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன். இனிமேதான் கொஞ்சம் உங்களுக்கு தொழில், உத்தியோகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த சனி பகவான் இப்படில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா லாபமா கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். நீங்க எல்லாருமே ஜாதகத்தை பார்த்துக்க. யார் ரேவன்ஸ்ல பிறந்தவங்க சொல்றேன். ஜூலை 23 அப்புறம் நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க. அதனால உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். நீங்க தைரியமா இருங்க. எல்லாமே வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா தேடி வரும். எதுக்குமே பயப்படாதீங்க. ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை ரேவன்ஸ்ல பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாதீங்க. எது வந்தாலும் உங்களால முடியும். சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இனிமே இறைவன் கொடுப்பார். கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.